கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் நாங்கள் குறித்த நேரத்தில் வெயில் காலமாக இருக்கிறதால சரியான நேரத்தில் எல்லாம் முடிச்சிடுவோம். 1 மணிக்கெல்லாம் முடிக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். முடிஞ்சு போனால் ஒரு நாளைக்கெல்லாம் முடிச்சு ஒரு 1:10 முடிச்சிடுவோம். நீங்கள் ஆகாரம் சாப்பிட்டு போகலாம். இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டரையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த மாதத்தில் நம்முடைய மெட்னாய்வு ஐக்கியத்திற்கு பாஸ்டர் பெலோஷிப்புக்கு சட்ட ஆலோசகராக இருக்கிற அருமையான செல்லதுரை அவர்கள், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊழியக்காரர் முதல் நாங்கள் வைத்துக் கொள்வோம். போன மாதத்தில் அடியை வைக்கும்படியாக கற்றுக்கிறது நான் கேட்டேன், ஐயா ஏற்கனவே கேட்டோம், கண்டிப்பாக வச்சுக்கலாம் ஐயா அப்படி சொல்லி ஐயா சொல்லிட்டார். சோதரம் மெட்னாயமுக்கு சட்ட ஆலோசகராக இருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். அது மாத்திரமல்ல, என்னுடைய சபைக்கும் அவர் ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்தில் நல்ல செய்தி கொடுக்கும்படியாக, அதேபோல் பாஸ்டர் மோசஸ் தேவனுடைய சபையிலும் செய்தி கொடுக்குறார். அநேக இடங்களுக்கு சென்ற செய்திகள் கொடுக்குறார். கர்த்தருடைய தாசன் நிறைய ஊழியர்களை அவர் செய்து கொடுக்குறார். அந்த நாளில் கூட அருமையான ஐயாவை கர்த்தருக்கு யாரை போடலாம்னு சொல்லி நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது, ஏற்கனவே எஸ்பிசியில் நான் அன்றைக்கி போல மத்திய சந்தை சார்பாக செக்ரட்டரியாக இருக்கிற ஜோஷுவா அவர்கள் ஐயாவை புக் பண்ணியிருந்தாங்க. நிறைய நேரங்களில் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற ஆட்களை நீங்கள் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், நாங்கள் அன்றைக்கி வந்து எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐயா நல்ல அருமையாக பேசினார். ஒரு பாஸ்டர் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இந்த பிரசங்கத்தையும் அப்படியே பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அருமையான ஐயா அவர்கள் பூந்தமல்லி பகுதியில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது கேட்கும்போது, நம்ம செல்லதுரை ஐயாவுடைய ஏபிசி என்ற ஐக்கியம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அநேக வருஷங்களாக. அந்த ஐக்கியத்தில் கூட அநேக தடவை தேவ செய்தி கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், ஐயாவை இப்போ புக் பண்ணலாம்னு. தாராளமாக பையன் கண்டிப்பாக புக் பண்ணுங்க, நல்லா பேசுவார் அப்படின்னு சொன்னேன். அதில் பாஸ்டர் மோசஸ் ஜெயராஜ் அவர்களை நான் தொடர்பு கொண்டேன். இறையன்பிதான் ஐயாவுடைய சபையில் அடிக்கடி ஐயா அவர்கள் பேசுவார்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால பாஸ்டர் அவர்கள் நம்பர் கொடுத்தாங்க. பேசின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம பேர் கேள்விப்பட்டது போல இருக்குன்னு சொல்லும்போது அப்போ தான் ஜோசுவா சொன்னார், ஐயா ஐயா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தேன், ஐயா நானே பேசிக்கிட்டேன் ஐயா கேட்டார். எப்படியோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுடைய பிரசங்கம் ரொம்ப நல்லா இன்றைக்கு தேவையான ஒரு சத்தியோட சாட்சியை கொடுத்து நான் கேள்விப்பட்டேன். இந்த நாளில் கூட மோசஸ் ஜெயராஜ் அவர்கள் அவரை அறிமுகப்படுத்தின பின்பு நம்ம மத்தியில் பாஸ்டர் இந்த ஜெபத்தை ஈடுபடுற செய்திக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் பாஸ்டரை அறிமுகப்படுத்திட்டாரு, நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் இன்றைக்கு முன்னோடி தலைவர்கள் மாதிரிகளாய் இருப்பதில் ஒரு சிலர் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி மாதிரிகளாய் அநேகருக்கு ஒரு தகப்பனாய் இருக்கிறவர் தான் பாஸ்டர் அற்புதராஜ் சாமுவேல் ஐயா அவர்கள். பூந்தமல்லி பகுதியிலே ஜயன் சர்ச் என்கிற ஒரு தேவ சபையை அற்புதமாய் நடத்தி வருகிறார்கள். அநேக ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். மாத்திரமல்ல, நல்ல மிஷினரி தாகம் உள்ள தேவ ஊழியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனோட ரொம்ப ஐக்கியமாக இருந்து அவங்களுடைய ஊழியங்கள்லாம் பல இடங்களில் பங்கு பெற்றவர். பல போதகர் ஐக்கியங்களில் தேவ செய்தியை கொடுத்தவர். இன்றைக்கும் நம்ம மத்தியில் அவர் வந்திருக்கிறாங்க. அவர் பாஸ்டர் சொன்ன மாதிரி சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிற ஒரு தேவ ஊழியர். சில கைகளை தட்ட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் அவர் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் அது நம்ம தலைக்கு எண்ணெயா இருக்கும்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி ஆண்டவர் அவரை இங்கே பயன்படுத்த ஆண்டவர் திருச்சித்தம் கொண்டிருக்கிறார். அவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஐக்கியத்தின் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் ஆமென், நாம் அனைவரும் சார்பாகவும் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன், வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் நேரம் நம்ம செல்ஃபோனை ஆஃப் பண்ணுவோம். அடிக்கடி எழுதும்போது தவிர்ப்போம். நாங்களும் ஃபாஸ்டிங் தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால நமக்கு இருக்கிற பாஸ்டர் ரத்தினராஜ் அவர்கள் செய்திக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் நேரடியாக ஐயா கிட்ட கொடுத்துருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய சமூகத்திலே உம்முடைய இரக்கம், தயவு, அன்புக்காக
நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேலை அருமையான ஊழியக்காரரை உம்முடைய கரங்களே நாங்கள் கொடுக்கிறோம். அருமையான ஊழியக்காரரை தந்திருக்கிற ஞானத்திற்காகவும் பலத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தேவரே, அவர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லத்தக்கதாக ஒரு புது பலத்தை இன்னும் அதிகமாய் நீர் அவர்கள் அலட்சியம் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரே, இந்த நேரத்திலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த மெக்னாயிம் ஃபெலோஷிப்பில் இருக்கிற தேவரே, கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நேரத்திலே ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசுவதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான போதர் மூலமாக நீர் எங்களோடு ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும். வந்திருக்கிறவர்களை யார் கூட நான் வெறுமையாக திரும்பி சென்றேன் என்று சொல்லாதபடிக்கு எல்லாரோட இருதயங்களும் உங்களுடைய வார்த்தையினாலே நிரம்பி விளையத்தக்கதாக நீர் எங்களோடு பேசுவீர் விசுவாசித்து உங்களுடைய மகிமை பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இந்த கூட்டத்தினுடைய நிறைவு மட்டும் எங்கள் ஒவ்வொருவரோடும் துணை இருப்பதாக நன்றி செலுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையான போதகர் என்னை அழைத்து இந்த இடத்திலே உங்களுக்கு வார்த்தை சொல்லும்படியாய் அழைத்தது நான் யோசித்தேன். உங்களுக்கு முன்னால் தான் நிற்கிற அளவுக்கு நான் பார்த்துருவானே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவன் காலில் உள்ள தூசி கூட நான் தெரியும். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நின்று ஊழியம் செய்யும்படி தேவன் பாராட்டின தயவிற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மந்த்லி மேகசின் ஒன்று போடுறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க மந்த்லி மேகசின். இதை படித்து பாருங்கள். தேவைப்பட்டால் 100 ரூபாய் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு மாதம் வரும். இங்கே ஒரு பனியன் வச்சுருக்கிறோம். அது எங்கள் சபையினுடைய சகோதரர் செய்கிறாரு. இந்த பாருங்க, ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கும் தெரியலையா? ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கும்? பேக்ல சரி. இன்றைக்கு சில பனியன் கொண்டு வந்திருக்கிறாரு. அது ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஊழியக்காரனால ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஆனால் ஃப்ரீன்னு ஒன்று வாங்கிட்டு வீட்டில் போடக்கூடாது. ரோட்ல போயிட்டு போறது. ஆகவே முடிஞ்சவங்க வாங்கிக்கிங்க. ஒருவேளை உங்க சைஸுக்கு இல்லை அப்படின்னா அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் உங்க சைஸுக்கு செஞ்சு அனுப்புவார். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் பரலோகத்தின் தேவன் நோக்கி எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட போதர்களுக்கு முன்பாக நின்று வார்த்தையை சொல்ல வைத்திருக்கிறீர். தகுதி இல்லப்பா தேவனே, நீ பரத்திருந்தவுடைய வார்த்தையை அனுப்பி தந்து அடியனுடைய வாயை அபிஷேகிப்பீராக. உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் தேவ பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவரே, நாங்கள் வந்தது வீண் என்று சொல்லிவிடாதபடிக்கு தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் தம்முடைய திருவசனத்தை தெளிவாய் வெளிப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு உணர்வு தாங்க, வாழ்வதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை ஊழியத்திற்கு என்று அழைத்தார். உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஊழியத்திற்கு அழைத்தார். ஏன் அழைத்தார் அப்படிங்கிறது தெரியுமா? அப்படி வேலை செய்ய. ஏன்னா தெரியாமலே நம்ம வந்துட்டோம்னு வச்சுங்க. நான் ஒரு சின்ன மீட்டிங்ல பேசிட்டு இருந்தேன். ஒரு சின்ன தம்பியை பார்த்தேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னா அவன் வாடா 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எதுக்குடா போற அப்படின்னு அவன் முதல்கிட்ட பிதிக்கிட்டான். தெரியலன்னுட்டான். இன்னொரு பையனை கூப்பிட்டேன். அவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னா நீ எதுக்கிட்டா போற அப்படின்னு அவன் சுத்திட்டு ராட்னம் சுத்த போறேன்.
இப்ப இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போறாங்கன்னு தெரியாமலே போனா எப்படி பாஸ் பண்றது? ஆனா எம்ஜிஆர் ரொம்ப நல்ல எம்ஜிஆர் 8வது வரைக்கும் பாஸ் பண்ண வச்சாரு. எடப்பாடி அதை விட பெரியவர், காலேஜ் வரைக்கும் பாஸ் பண்ண வச்சாரு. இன்னும் அது நடக்க. சரி, நான் உங்க அந்த காரியங்களை சொல்ல விடல. ஏன் அழைக்கப்பட்டோம், ஏன் ஆண்டோட ஊழியர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியா இந்த நாளே நான் பேச வாங்கிக்கிறேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, எனக்கு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் சொல்லவே மாட்டேன். ஆனாலும் வசனத்துக்குள்ள உயிர் இருக்குது. ஆகவே வேதம் சொல்லுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. பின்பு அவர் ஒரு மலையின் மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஏராளம். ஆனால் உங்களை என்னை ஊழியக்காரராக எடுத்துட்டார், தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்னு சொல்லி அவரே சொன்னாரு. 2 காரியம். ஒன்று, அவரோடு இருக்கணும். ஐயா கொஞ்சம் வருவீங்களா? சும்மா உதாரணம் தான், இதெல்லாம் இயேசுன்னு வச்சுக்குவோம். 1, இவரோடு இருக்கவும். செகண்ட் பாயிண்ட், யாருக்கு? இவருக்கு. வா, இவருக்கு இல்ல, ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணி இவற்றை கொண்டு வரும். வியாதிகளை குணமாக்கி இவற்றை கொண்டு வரும். பிசாசின் பிடியில் உள்ளவர்களை விடுதலை ஆக்கி இவற்றை கொண்டு வரும். 2 பாயிண்ட். 1, இவரோடு இருக்கணும். 2, இவர் இடத்துல ஜனங்களை கொண்டு வரும். உங்களை ஊழியக்காரனா, என்ன ஊழியக்காரனா கர்த்தர் எடுத்ததற்கு 1, அவரோடு கூட இருக்கணும். 2, அவர்கிட்ட ஜனங்களை ஏங்க அவரோடு கூட இருக்கணும். ஏன் அவரோடு கூட இருக்கணும்? ஏங்க இவரோடு கூட இருக்க இவருடைய கேரக்டர் எனக்கு வருங்க. நான் எப்படின்னு சொல்றேன், ஞானிகளோடு சந்திக்கிறவன் மூடருக்கு தோழனும் நாசமடைவான். ஓகே, இப்போ நான் பாவத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை நேசித்தார், இயேசு நேசித்தார், ரட்சித்தார். ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணிவிட்டேன். நல்லா கவனிச்சிங்க, ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணிவிட்டேன். இப்போ அவரு என்ன பார்த்து, நான் என் கூட இருப்பா, உன்னை ஊழியத்தை வச்சுக்கேன், என் கூட இரு, என்னோடு கூட சேர்த்திருப்பா அப்படின்ட்டு. இப்போ இவர் கூட இருக்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, என் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மை, மாற்றம் இல்லை. நான் இப்படி சொல்றேங்க. இப்ப நம்ம மனம் திரும்பி ஞானஸ்நானம் அவங்களுக்கு கொடுக்குறோம். கொடுத்த உடனே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இல்லையா, வேற எடுத்த ஒன்ன கூட மாற்ற முடியாது. நாமத்திலே இருக்கும். மத்த 28:18 வாசி பாத்தீங்கன்னா தெரியும், நாமத்தினாலே இருக்காரு. நான் உதாரணமா சொல்றேன். இந்த பேனாவை ஐயா கையிலே கொடுக்கிறேன்னா, இந்த கை யாருடைய கையை மீன் பண்ணுது? அவருடைய கை. கையினாலே கொடுக்கிறேன்னா ஏன் கையை சொல்லு. 2க்கு வித்தியாசம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்தானம். ரைட்டுங்க. 2 நிமிஷம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது உங்களை என்னையும் 2 நிமிஷம் உள்ள வச்சுட்டா போதும், போயிடுவோம். ஏன்னா பாவம் தான் மன்னிக்கப்பட்டுச்சுல்ல, போயிடலாம்ல. அப்புறம் ஏன் இயேசுவோட வச்சுக்கிட்டாரு? ஏன் இயேசுகிட்ட வச்சுட்டாரு? இப்போ பாவம் தான் மன்னிக்கப்பட்டதே தவிர சுவாவங்கள் நீக்கப்படலை. சுவாவங்கள் மாற்றப்படுவதற்காகத்தான் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு. அதுக்காக தான் சபையில ஸ்ட்ராங்கா பேசணும். பட்டர் போடுற மாதிரிலாம் பேசுறீங்க, அவன் சுவாவமே மாற. இப்போ நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் போறேன், என் சுவாவம் மாறும்.
சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. போயிட்டே இருக்கிறேன். ஒரு பழைய காலத்து சினிமா போஸ்டர் பார்க்கிறேன். ஏன் பண்ணிக்கிறேன்? ஆண்டவரே, பழைய நாட்கள்ல பார்த்த படம் ஞாபகம் வந்துச்சு. களியாட்டு பாவம்னு தெரியாதா? ஆண்டவரே மன்னிச்சிங்க, களியாட்டு பாவம் தெரிஞ்சுதான் ஒரு நாள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். பாவம் மன்னிப்பு ஞானஸ்தானம் எடுத்தேன். மன்னிச்சிங்க இயேசுவின் நாமத்தினால. களியாட்டு உண்டு, களியாட்டுடைய ஆசை உண்டு பண்ணுகிற பொருளாதாரி போய் இயேசுவின் நாமத்தினால. இப்ப போயிடுச்சா? போயிடுச்சு. இப்ப பாரு, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க. ஒரு பொண்ணு அழகுற ட்ரெஸ்ல வருது, அதை பார்க்க சொல்றான், சாத்தான் தூண்டுறான். நிக்கிறேன். என்னப்பா பாக்குற? என்னப்பா பாக்குற? ஐயோ, அதோட அந்த பொண்ணு பெண்ணை சூடு பார்த்த விபச்சாரம் தெரியாதா? பெண்ணை இச்சையோடு பார்த்தா விபச்சாரம்னு தெரியாதா? ஐயோ ஆண்டவரே, அது தெரிஞ்சுதான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டனே. மறுபடியும் அந்த என்ன வருது? இயேசு நாமத்தினால போ பிசாசே, பெண்ணை இச்சையோடு பார்த்த விபச்சாரம் போ இயேசு நாமத்தினால அப்படின்னு சொல்றேன். இப்ப இவரோட கவர்மெண்ட் இப்போ ஒவ்வொரு பாயிண்டா போகுது. இப்போ ஒரு பாஸ்டரே உதாரணம் சொல்றேன், போட்டு போறாரு, ஒரு 500 ரூபாய் சாத்தான் சொல்றான், எடுத்துக்கோ. இப்போ நான் இவரோடு கூட இருக்கிறேன். இவர் என்ன சொல்லுவாரு? பொருளை இச்சையாதிருப்பாயாக, படாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. என்ன செய்ய சொல்றீங்க? அதை எடுக்காத. சும்மா இருங்க, நம்மளால முடியாது. இப்படி நான் சொன்னா அவரோட போக முடியுமா? போக முடியாது. ஏன் மனசாட்சி படி போனா அவரோட கூட போக முடியாது. இவரோடு கூட நான் இருந்தேன்னா இவர் சொல்ல ஓ பிசாசு, பணாசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது, இருப்பான் போடா அப்படின்னு சொன்னா அதை எடுத்து அவங்க விட்டுருவோம். அப்ப என் கேரக்டர் இவரோட கூட போக 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 இவருடைய கேரக்டரா மாறுதா? நான் சொல்றது புரியுதா? இவர் சொல்லித்தர பழைய கேரக்டர் என்கிட்ட இருக்கு, மாத்திரம் தான் இவரோட கூட இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஐயா உட்காருங்க. ரெண்டாவது பாயிண்ட், அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியோ ஜெபம் பண்ணியோ சபை அவங்க கொண்டு வரதுதான், ஆண்டவர்கிட்ட சேர்க்கறது. சரி, இதுதான் அல்டிமேட்டா ரீசன். 12 வரை சேர்த்ததுக்கு இது ரீசன், உங்களை என்னையும் சேர்த்ததுக்கு ரீசன். சரி, ஆனால் இந்த 12 வரை கேரக்டர் என்ன? கேரக்டர் என்ன? வாசிங்க லூக்கான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபின் சகோதரராகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே. என்னவா? அந்த யாக்கோபின் சகோதரனாகிய யூதாயான துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே. துரோகினா யாரு? துரோகினா யாரு? விரோதினா இயேசுவோடு வராதவன், இயேசுவிடத்துல வராதவன், என்னோடு இராதவன் என்னுடையவன் அல்ல, எனக்கு விரோதினா இருக்க. அவன் சாத்தான்கிட்ட இருக்கிறான்னு அர்த்தம். சாத்தான்கிட்ட இருந்து விடுதலை ஆயாச்சு. இப்ப யார்கிட்ட வந்தாச்சு? இயேசுவோடு கூட. அவர் இப்ப இயேசு கிட்ட வந்த பிறகு அவருக்கு பாவம் செய்யலாம் பாருங்க, அவன் தான் துரோகி. அருமையான ஊழியக்காரர் சௌரியே மன்னிக்கணுங்க. அதாவது நாகரிகம் தெரியாம அவனை வந்து பேசுறீங்கப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கெல்லாம் என்னை விட கனம் பறிச்சவங்க. ஆனால் நீங்க சொன்னாங்க, எல்லாரையும் மொத்தமா சொல்றான்டா அவரு அப்படின்னு. நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிப்பட்ட முறையில உங்களோட கூட எழுதப்பட்டுதான். அதனால நீ சொன்ன கோவப்படுற. சரி, இப்போ நீங்களும் நானும் இயேசுவோடு கூட சேர்ந்தாச்சு. இப்போ நானும் நீங்களும் பாவம் எப்போ அவன் துரோகியா மாறினா தெரியுமா? 3.5வது வருஷத்துல தான். 3.5வது வருஷத்துல தான். அது வரைக்கும் ட்ரெஷரரே அவன் தான். பேக் வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு அவனை கர்த்தர் கனமணி இருந்தார். ஆனால் அவனோ அவருக்கு துரோகம் பண்ணினான் பணத்தை. அருமையான சௌரியே கேள், நீ இயேசுவோடு கூட இருக்கிறவன் இருக்கிறதான் பாவம் செய்ய. நீ பாவம் செய்யான் பார், அவன்
எப்ப செஞ்சான் தெரியுமா? 3.5 வருஷம். அது வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தான். கடைசி நேரத்தில் தான் செஞ்சான். இப்ப நம்ம பாவம் செய்யறோமா? ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த புதுசுல உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். அப்போ இப்போ எனக்காகத்தான் பாவம் இல்லையா? சினிமா பாக்குறியா? நாங்க தியேட்டருக்கு போறது இல்லைங்க, மொபைல்லே பார்த்துருவோம். ஓஹோ, சாராயம் கடையில் வாங்கி குடிச்சானு வீட்டில் வாங்கி குடிச்சானு பார்க்கல. ஜாகிரதை. ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. பிறனுடைய மனைவிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிறவன் அப்பனைக்கு தப்ப மாட்டான். அடுத்த மனைவியை அடுத்த புருஷனை தொட்டு பார்க்க நினைக்காது, கொன்னுவர். கவனமா கேளுங்க. இப்ப என்னங்க தப்பண்டான்? என்ன தப்பண்டான்? வாசிங்க லூக்கா 22வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். யூதாசுக்கு பணம் கொடுத்து உடன்பட்டார்கள். ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் ஓஹோ, ஜனக்கூட்டம் இருந்தா காட்டி கொடுக்க மாட்டான். ஒரிஜினல் அப்போஸ்தலர் இருப்பான். ஊழியக்காரன் எல்லாரும் இருந்தாங்கன்னா நம்மள மாதிரி சுத்தவாட்டி யாரும் இல்லை, அது மாதிரி இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில தான் ரகசியமா தான் பாவம் செஞ்சான். இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியில் நீங்க பாவம் செஞ்சிருவீங்களா? இல்ல உங்க குடும்பத்துக்கு மத்தியில் பாவம் செஞ்சிருவீங்களா? ஏங்க என்னமா நினைப்பாங்க, நம்மள தப்பா நினைப்பாங்க. ஆனா ரகசியத்தில் இருக்கும்போது, தனியா இருக்கும்போது, ஏங்க நான் சும்மா உதாரணம் கேட்டேன். மொபைல்ல தேவையில்லாம யூடியூப்ல வேண்டாத காரியத்தை பாக்குறீங்களா? இங்க யாராவது பெண் விஷயத்துல வீக்கா இருந்தா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துக்கு நான் போறேன், நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து அழுதுருக்காங்க. இந்த ஊழியக்காரர் இப்படிப்பட்டார், அந்த ஊழியக்காரர் இப்படி. நான் அவங்கள இப்ப இவங்களை வச்சுக்கிட்டு நான் பேச முடியாது, இவங்களை வச்சுக்கிட்டு பேச முடியாது. இன்னைக்கு சாதாரணமாய் போச்சுங்க, சாதாரணமாய் போச்சு. அடுத்த பெண்ணோடு கூட இருக்குது. ஜாகிரதை. கர்த்தர் உனக்கு மனைவி தந்திருந்தா கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப நீ ஒரு வீட்டுக்கு போற, ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா, புருஷன் இல்லாத நேரத்துல போறவங்க தான் ஜாஸ்தி. ஏன்னா அந்த பொம்பளை பார்க்கலாம், இல்ல அந்த பொண்ணை பார்க்கறேன். ஏங்க அப்படி போகாதீங்க. புருஷன் இருந்தா போங்க, இல்லைன்னா உங்க மனைவியோடு போங்க, அப்பா இருந்தா போங்க. அப்படி போகும்போது சிஸ்டர் வந்து காப்பி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்படி கொடுத்தா இப்படி வாங்குங்க, இப்படி கொடுத்தா இப்படி வாங்குங்க. நீங்க இப்படி கொடுக்கும்போது இப்படி வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சாரி சிஸ்டர். நீங்க என்ன சொல்றீங்க? சாரி. அவங்க என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல பாஸ்டர். உடனே உங்களுக்கு புரிஞ்சிச்சு, சிஸ்டர் காபி வெரி டேஸ்ட் சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர். என் மனைவி கூட இப்படி போட மாட்டான், ₹1 அவளுக்கு தெரியட்டும் பாப்போம். விளக்கு மாத்தால அடிச்சு விரட்டிவா. அங்க போய் என்ன சொல்ற? சோ ஸ்வீட். யோசித்து பார், ஏதாவது ரகசியமா செய்யான் பார். கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க உட்காந்துக்கான் பார், பணத்தை ஏமாத்தியான் பார். ஒரு ஊழல் போயிட்டு ஒரு பாக்கெட்ல இருந்து என்னமோ எடுத்த நான் ஏதோ பணம் எடுப்பார் போது பார்த்தேன், ஆன்ஸ் கீழே விழுது, காலை மடம் போட்டான். ஆன்ஸ் அவருக்கு என்ன நினைப்பு, யாரும் இல்லாத நேரத்துல போட்டுருவாங்க. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ண முடியாது. அருமையானே, அறியப்படாத ரகசியமே இல்ல, மறைக்கு வர வெளியிறக்கமாகாத மறைக்கப்படாத மறுபொருளும் அல்ல, அறியப்படாத ரகசியம் கட்டாயம் வரும். இந்த கால வேளையில வந்திருக்கியே சௌரிய வந்திருக்கியே, ரகசியமாத்த தப்பு செய்ய பார் பார்.
கர்த்தர் உள்ளத்துல பேசினார்னா திரும்பிய. அதுக்கு தான் ஊழியக்காரர் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கு தான் கொண்டு வந்தார். சப்போஸ் நீ தவறு நடத்திட்டு யாருக்கும் தெரியாம நீ ஊழியம் செஞ்சா அந்த ஊழியம் என்ன ஆகும் தெரியுமா? வாசிங்க இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைவர்களும் நாசமடைவருமாய் இருக்கிறார்கள். நீங்க படிக்கிறது சரியா படிக்கலன்னு வச்சுங்க, நமக்கு வழங்காத சொல்ல முடியாது. இந்த ஜனத்தை இருங்க சொல்றேன். ஒரு புக்ல இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி தாம் தரத்துக்கு ஏறின பின்பு அப்படின்னு அதுல எழுந்தா. இவர் எழுத படிக்கிறாரு. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி தாம்பரத்துக்கு ஏறிடுவார். தாம்பரத்துக்கு ஏன்டா இவர் தாம்பரத்துக்கு போனாருன்னு எனக்கு திரும்ப படிக்கிறேன். எங்க தாமுக்கும் பரத்துக்கும் இடையில கேப். இதை நீங்க சேர்த்துட்டீங்க தாமராணி. அதே போல வசனத்தை ஊழியக்காரர்கள் தெளிவா படிக்கல அப்படின்னா அங்க போய் தப்பா உபதேசம். ஆகையினால படிக்கிறதே நமக்கு விளங்காம படிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? நான் படிச்சுட்டேனே, படிக்கிறதுக்காக வாழ்றதுக்கு பயிர். இப்ப படிக்க சொல்றேன் பாருங்க. இந்த ஜனத்தை இருங்க ஐயா. ஜனத்தை நடத்துகிறவர்கள் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். என்ன சொல்றது பாருங்க. நடத்துகிறவன் எத்தனா இருந்தால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமா போகும். உன்னை நம்பி ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ஆத்மா கொடுத்தாரே, நீங்க எத்தனை அவன் நாசமா போறான். சபைலாம் நாசமா போகுது. உனக்கு அதை பற்றி கவலை இல்லையா? என் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம், என் மகிழ்ச்சி. எத்தனை உன்னால முழு சபை நாசமாகுது. என்னைக்கா யோசியா? சபையாருக்கு மட்டும் தெரிஞ்ச விட தெரிய வைக்கிறார் பாரு. சபை முழுசு சபைய இவரோட சேர்த்தாரு. என்ன சேர்த்தாரு? என் கூட இவர் சாரி என் கூட மற்றவங்களை கொண்டு வந்து இவரோட சேர்க்கத்தான் சார். இப்ப அவங்களே யார மாதிரி ஆகணும்? அவரை மாதிரி மாறணும். அதுக்கு தாங்க என்ன வச்சாரு, இவர் கூட சேர்த்தாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இவரை விட்டுட்டான். இவருக்கே துரோகம் பண்றோம். பாக்குறேன். எங்க பாஸ்டர் சினிமா பார்த்தாரு. அப்ப நானும் பாரு என்ன ஆகும்? நாசமாக வர மாட்டாங்க. என் சபை விசுவாசி ஒரு சௌரி, அவங்க தெரிஞ்ச விசுவாசி சௌரிட்டு போயிருக்காங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு போற அந்த வேற ஒரு சபையை சார்ந்த சௌரி சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. சரி இவங்க போனோம்னா ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆஃப் பண்ண. என்ன சிஸ்டர், நீங்க தனிப்பட்ட முறையில் தான் சினிமா பார்க்குறீங்க, நான் வந்திருக்கேன் தெரிஞ்சு கூட நீங்க ஆஃப் பண்ணல, சினிமா பார்க்குறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியும்? சினிமா ஒன்றும் தப்பு இல்லை, சினிமாவில் நல்லதை எடுத்துக்க கெட்டதை விட்டுருன்னு எங்க பாஸ்டர் தான் சொன்னாரு. எங்க பாஸ்டர் சினிமா பார்ப்பேன்ற. இப்ப அந்த சினிமா பாஸ்டர் பார்த்து நான் விசுவாசி பார்ப்பானா இல்லையா? இப்ப நாசமா போயாச்சா? நாசமா போயாச்சா? நீங்க என்ன சொல்லுங்க? எனக்கு சந்தோஷம்பா, என் சபை நாசமா போனா நத்த பாழா போனா சொல்ல முடியா? நாசமா போன பரவாயில்லையா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. நாசமா போறது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்லு பாருங்க. ஐயா படி. ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமா இருப்பதில்லை. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவருக்கு வாலிபர்கள்னா பிரியம், தரிசனங்களை கொடுக்கக்கூடியவர். ஆனால் இப்ப சொல்றாரு, அவங்க சபையில இருக்கிற வாலிபர்கள் மேல் நான் பிரியமா இருப்பேன். அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. திக்கற்ற பிள்ளைன்னா யாருங்க?
தாய் தகப்பன் இல்லாதவங்க அனாதை, தகப்பன் இல்லாதவங்க திக்கற்ற பிள்ளை. திக்கற்ற பிள்ளை மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதில்லை. ஏன்னு பாருங்க, அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அருமையான சௌரியர்கள் அத்தனை பேரும் மாயமாற மாட்டான், அத்தனை பேரும் பொல்லாதவன் ஆயிட்டான். ஏன் எங்க பாஸ்டர் அப்படி, அதனால நாங்க அப்படிதான். கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவரை போல மாத்திரம் அவர்கிட்ட ஒண்ணு அவரை போல ஜனங்களை மாத்திரம் அவனை ஊழியக்காரனை வச்சாரு தவிர ஒன்னால நாசமடைய வச்சாரு. நீ எத்தனை இருந்தால் சபை முழுசு நாசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவன் பாவம் செய்தான். அப்படிதானா? விரோதமா ஆண்டவருக்கு விரோதமா தீமை செஞ்சான். அவன் துரோகி. அவன் என்ன நினைச்சு வாழணும்? ஆண்டவரே, எங்கோ கிடந்த என்ன போய் நேசித்து உம்மோடு கூட சேர்த்து ஊழியத்தில் வச்சீங்களே, என்னை உண்மை போல மாற்றினேன். நான் கனத்தை உங்ககிட்ட சேர்த்து அவங்கள உங்களை போல மாற்றணும் அப்படின்னு சொல்லிருக்கோங்க. நம்மளாம் அப்படி ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம தான் ரீசனே தெரியலையே எதுக்கு ஊழியத்தில் வச்சாரு. பாட்டு பாட சொன்னா பாடுவீங்களா? டைம் ஆகி போனா பயமா இருக்கு. டைம் பத்தி கவலை இல்லையா? பின்னால் பரம்ப சொல்லுவோம். இயேசுவே உம்மை போலாக. உங்களை பாட சொன்னா வாசிக்கிறீங்க. இயேசுவே உம்மை போலாக பாவம் அறியா பாவமே செய்யாது, பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரியில் வாழ்ந்தேரி பரிசுத்தர் உம்மை போல் மாறிடவே, பரிசுத்தர் உம்மை போல் மாறிடவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. சரி, இப்போ பாடுனீங்க, உண்மையா நினைச்சு பாடுங்க. உண்மையா பாடுனீங்கன்னா நீங்க அந்த ஆசைப்படுங்கன்னு அர்த்தம். நிறைய ரெக்கார்டெல்லாம் கேட்டு பாட்டு பழக்கமாச்சு. அதனால பழக்கத்தில் பாடுறவங்க தான் ஜாஸ்தி. ஏங்க, உங்களே என்னையோ ஊழியக்காரன் வச்சுக்க, மந்தைக்கு மாதிரியா இருக்கணுமா வேண்டாமா? மந்தைக்கு மாதிரியா இருக்கும். என்னால மந்தை கெட்டு போட கூடாது. நான் தான் என் சபையில் சொல்றேன், இந்த பாருப்பா, ஒண்ணு ஆண்டவரை பாரு, அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, எவனையும் பார்க்காத, ஆண்டவரை பாரு, என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லுங்க. அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, எவனையும் பார்க்காத, ஆண்டவரை பாருன்னு சொல்ற கூட்டம் தான் ஜாஸ்திப்பா. நான் சொல்றேன், அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, எவனையும் பார்க்காத, ஆண்டவரை பாரு. அடுத்தது என்ன பாரு? நான் தவறா இருந்தால் சொல்லிப்பார். நான் திருந்தவன் வச்சுக்க, நான் உங்க சபை எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே எங்க பாஸ்டர் தூக்கிட்டு நல்ல ஒரு பாஸ்டர் போடுங்க ஆண்டவரே, தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் உனக்கு ஆனா உனக்கு நான் அப்படி சொல்லுன்னா ஒருத்த கூட இருக்க மாட்டேன். ஏன்னா உன்னை சரியாகத்தான் என்கிட்ட கொடுத்தாரு, உன்னை சரியாக என்கிட்ட கொடுத்தாரு. நானே சரியா இல்லைன்னா எங்க முழு சபை நாசமா இல்லைங்க. ஆகினால நீங்க எங்காவது இப்ப வந்திருக்கிற நீங்க ஆண்டவர் உங்களை உண்மையிலிருந்து எண்ணி உத்தவன் என்று எண்ணி அவரோடு கூட இருந்து அவரை போல மாத்துறதுக்கு வச்சிருந்தாருன்னா, நீ துரோகம் பண்ணா இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தினான், திருந்திக்க, மாத்திக்க, மன்னிக்க வந்தவர். ஆமென். ரைட். ரெண்டாவது ஒருத்தனை பார்ப்போம். இயேசு போல மாறி இயேசு கிட்ட கொண்டு வர வேண்டியவங்க ஒருத்தனை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனம்.
மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், அப்புறம் உனக்கு என்ன கிடைக்கும்? அவன் சொல்றான் பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டோமே, எங்களுக்கு என்ன தருது? பேதுரு, எல்லாவற்றையும் விட்டுட்டாண்டா வந்த, அப்புறம் உனக்கு என்ன தேவை? ஏங்க அவன் என்ன கேட்டுக்கணும்? ஆண்டவரே, உங்க கூட சேர்த்தீங்க, உங்களை போல மாத்துங்க, உங்ககிட்ட சேர்த்தவங்கள உங்களை போல மாத்துறதுக்கு எனக்கு இருபதாங்க அப்படி கேட்டாரு. அவன் என்ன கேட்கிறான்? என்ன சேர்த்து விட்டீங்க, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நிறைய ஊழியக்காரங்க ஆண்டவர்கிட்ட என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும்? நான் உங்களை தப்பா சொல்லலைங்க. நிறைய சபைகள்ல நிறைய ஊழியக்கார ஐக்கியத்தில் அது இதுன்னு கொடுப்பாங்க. அதனால அங்க அந்த ஐக்கியத்துக்கு போனா அது கிடைக்குமோ, இந்த ஐக்கியத்துக்கு போனா இது கிடைக்குமோ? ஐக்கியத்துக்கு போய் ஜெபம் பண்ணி வசனத்தை கேட்கப்பாரு. சரி, நல்லா கொஞ்சம் அப்படின்னா அவன் தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட வந்ததே இருக்கு, அவர்கிட்ட இருந்து இருக்கிறத முடிவு போகுது. நீங்க என்னதான் கேட்பீங்க? என்னதான் கேட்பீங்க? கெட்டிக்காரங்க, நீங்க கேட்கவே மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், அவரே தந்துடுவார். அப்படிதானே? அப்படிதானே? ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களா? ஏங்க, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இருக்கா? அப்ப எதெல்லாம் அஞ்ஞானிகள்? உலகத்துக்காரர்கள் தான் அஞ்ஞானிகள் நாடுகிறார்கள். சரிதானே? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா. ஆனா நீ மறுபடியும் அதானே கேட்கிற, மறுபடியும் அதானே கேட்கிற. என்ன கிடைக்கும்? ஏது கிடைக்கும்? எங்க போனா என்ன கிடைக்கும்? ஏது கொடுப்பாங்க? காணிக்கைக்காக சுற்ற ஊழியக்காரங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. இந்த வீட்டுக்கு போனா காணி கிடைக்குமா? அந்த வீட்டுக்கு போனா காணி கிடைக்குமா? ஆண்டவரே, எனக்கு இதை கொடுத்துருங்கப்பா, எனக்கு அதை கொடுத்துருங்க, ஆண்டவரே இதை கொடுத்துருங்க. ஏப்பா, நான் வேணுமா அது வேணுமா? நீங்க வேண்டாம். அது எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படிங்க இருக்கும்? அவர் கூட இருக்கிறாருங்க, இவர் கூட இருக்கிறார். எனக்கு மத்தியானம் பசி, இவருக்கு தெரியாதா? தெரியும், சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. சரி, நான் போறேன், என் சட்டை கிழிஞ்சு போச்சு, இவருக்கு தெரியாதா வாங்கி தரணுன்னு? சரி, ஒரு குடிசையில் இருக்கிறேன், ஒரு யோசிக்கிறான், குடிசை இல்லாதவங்க நிறைய பேர் உண்டு, உனக்கு குடிசை தந்துருக்கேன்டாப்பா. ரைட் ஆண்டவரே, நீ பார்த்து ஒரு நாளும் குடிசை வச்சு பார்த்தேன், செவினா இருந்தேன், இப்ப நான் ஒரு நல்ல இடமே தரேன்டா. அப்படி அவரால் முடியாதா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, சோறு கொடுங்க ஆண்டவரே, சட்டை கொடுங்க ஆண்டவரே, ஒரு 2 வீலர் கொடுங்க ஆண்டவரே, ஒரு 4 வீலர் நஷ்டம் போங்க ஆண்டவரே, நஷ்டம் போனா எப்பா, நீ உங்களை விடுங்க, உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. எப்படிதான் எங்க உலக ஆசீர்வாதத்தை கேட்கிற கூட்டம் அப்பப்போ கூப்பிடும். உலக ஆசீர்வாதத்தை கேட்கிற கூட்டம் எங்க உங்களை ஊழியத்துக்கு நினைச்சாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பொண்ணு எடுத்து போகாது, போயிட்டு வாங்க, ஊழியத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து என்ன கேட்டாரு? போனீங்க ஏதாவது குறைபடுச்சான்னு கேட்டாரா? கேட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் குறைபடல? ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆமென். ஆனா நம்ம என்ன பண்றேன்? அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் சில ஊழியக்காரங்க என்ன உங்களெல்லாம் சொல்லலப்பா, நான் தப்பா நினைக்கிறேன். சில வீடுகளுக்கு போவாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வந்தேன், வாங்க பாஸ்டர், நல்லா இருக்கேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, பார்த்து போகலான்னு வந்தேன். பார்த்துட்டு போகலாம், பார்த்துட்டீங்களே, போயிட்டே இருங்க. இல்லை பாஸ்டர், உங்களை பார்த்து போகலான்னு வந்தேன். பார்த்துட்டீங்களே, போயிட்டே இருங்க. இல்ல பாஸ்டர், உங்களை பார்த்து போவாங்க. நீங்க போயிட்டே இருங்க, என்னோட போவாங்க. அப்ப வருமா பாஸ்டர்? போயிட்டு அப்ப வரேன் பாஸ்டர். இது அதான் போயிட்டு போனதே துட்டு கையில கிடைக்குமா? காணிக்க கிடைக்குமா? எவ்வளவு வேலை. நான் அநேக ஊழியக்காரங்க வருவாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. என் பிள்ளை பக்கத்து வீடுகளில் போய் ஆண்டி சாப்பாடு இருந்தால் கொடுங்க,
சாப்பாடுலாம் புரியாண்டி அப்படின்னு வீடு வீடா கேட்கிறான். அவன் என்ன நினைப்பாங்க? சோறு கொடுக்க வக்கு இல்லாத மனுஷன் பிள்ளைய பெற்றான் சொல்லுவாங்களா இல்லையா? ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு அழைத்தார். நம்ம கொடுக்க கூடாதவர் அல்ல, கொடுக்கிறவர். நமக்கு ஆண்டவர் கொடுக்காம இருக்கிறனால தான் அங்க போய் கேட்க இல்ல. ஆண்டவர் நமக்கு இது போதும் நம்ம நினைச்சிருந்தா கேட்போமா? யார சொல்லுவாங்க அவங்க? என்ன ஊழியத்துக்கு வந்திருக்காங்க, பிச்சை எடுக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. கேவலம் ஆண்டவர், கேவலம் ஆண்டவர். மேக்சிமம் அப்படிதாங்க இருக்காங்க. உங்களை அழைச்சது உண்மை. நான் கட்டாயம் கடைசி வரைக்கும் கர்த்தர் உண்மையை உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ ஆண்டவர் காவாடு, ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாரு. நீ போகும்போதெல்லாம் எனக்கு குடி, எனக்கு குடி, எனக்கு குடி, எனக்கு குடி, எனக்கு குடினா பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18-19. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். என்ன நல்லா கொஞ்சம் அவருடைய முடிவு அழிவு ஏன்னு பாத்துங்க. வயிறு அவருடைய லட்சையே பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாங்க. அவங்க சிந்தனை எல்லாம் என்ன? உலக ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம். ஆண்டவரே என்னையை காப்பாத்துங்க, என் மனைவியை காப்பாத்துங்க, என் பிள்ளைகளை காப்பாத்துங்க. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளை ஆண்டவரே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஆண்டவரே எனக்கு ஆத்மாக்கள் கொண்டு வரணும். ஆண்டவரே வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு நல்ல சொந்த வீடு தாங்க. ஆண்டவரே 2 வீலரில் கூட போக முடியல, சைக்கிளில் போகிறேன், எனக்கு ஒரு நல்ல வண்டி தாங்க. ஆண்டவரே இதெல்லாம் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு அனுப்ப கேட்கிறது. அநேகர் வேறு விதமாக நடக்கிறார். எப்படி நடக்கிறாங்கன்னா பூமிக்குரியதை சிந்திக்கிறார், உலக ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறான். மன்னிக்கணுங்க, நீங்க என்னோட நாலேஜில் பெரியவங்க, எல்லா மதிப்புலையும் மரியாதையிலும் பெரியவங்க. நான் சும்மா உதாரணம் மன்னிக்கணும். ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஓ, செய்தி சொல்ல வந்தியா கேள்வி கேட்க வந்தியா? ஆதாமுக்கு எத்தனை பிள்ளை? காயின் ஆபேல். 2 விக்டரி, 2 வச்சுப்போமே, வச்சுப்போம். சரி, ஆவேல காயின் கொண்டுட்டானா? அப்ப காயினுக்கு எப்படி மனைவி இருந்துச்சு? என்னைக்கா யோசித்தீங்களா? நம்ம பைபிளை தான் தியானிக்கிறது இல்லை, பைபிளை படிச்சுட்டே போறது, பைபிளை தியானிக்கிறது இல்லையா? ஏங்க 4வது அதிகாரத்தில் அப்படி இருக்குங்க. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? 25 நினைக்கிறேன். காயின் கொலை செய்த ஆபேல் இருப்பதால் வேறொரு புத்திரனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். 3வது பையன் தான். அப்ப காயினுக்கு எப்படி பொண்ணு வந்துச்சு? 5ஆம் அதிகாரம் 2வது 3ஆம் வசனத்தை படிப்போம். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது, நல்லா கவனிச்சுங்க, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத் என்று பெயரிட்டான். 3வது பையன், 130 வயசுல 3வது பையன். ஆதாம் சேத்தை பெற்றான். பெற்ற பின்பு 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்ப எத்தனை பிள்ளை? நம்பர்லெஸ். அதுல ஒன்னதான் பிரிவு போயிடும். ஓகே, இதுக்கு நம்ம தெரிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ காயினும் ஆபேலும் காணிக்க கொண்டு வந்தாங்க. சரியா? ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, கொண்டு வந்துட்டாங்க. யாருடைய காணிக்கை கொண்டாரு? ஒரு ஃபார்முலா. ஆபேல் அப்படின்னா ஆடு,
காயின் அப்படின்னா காய்கறி. நான் சொல்றது புரியுங்க? இது ஒரு ஃபார்முலா. ஆபேல் அப்படின்னா ஆடு, காயின் அப்படின்னா காய்கறி. அவன் காய்கறி பயிர்றான், காய்கறி கொண்டு வந்துட்டான். ஆபேல் ஆடு மேய்க்கிறான், ஆடு கொண்டு வந்துட்டான். சரி, ஏன் ஆபேலுடைய காணிக்கை அங்கே எடுத்தாரு? முதல் தரத்தை கொடுத்தான், முதல் தரம் கொடுமையானது. ஏங்க அதெல்லாம் கொடுத்தது. இப்ப பாருங்க, ஏன் ஆண்டவர் அங்கீகரித்தார்னு சொல்லி வேதத்துல உள்ளதை சரியா படிங்க. வாசிங்க. நாலாவது தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். ஆபேலையும் காணிக்கை அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் காயினை ஏன் ஆபேல் அங்கீகரிச்சார்? ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும். ஆபேல் அங்கீகரிக்கப்படும். ஆபேல ஏன் அங்கீகரிச்சார்? மத்திய சுவிசேஷம் 10வது சரி மத்திய 23வது 35 மடம் வாசிங்க. 35 நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல். போதும் பாஸ்டர். அவனை குறித்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? செத்த பிறகா சாகருக்கு முன்னாடிவா? செத்த பிறகு. இது நான் ஆர்சிகாரங்க விட்ட மாதிரி இருக்குது. ஆர்சிகாரங்க செயின்ட்டுக்கு முதல்ல கொடுக்க மாட்டான், செத்த பிறகுதான் கொடுப்பான். ஏங்க ஆபேல் நீதிமானாகிய ஆபேல். அப்போ முதல்ல அவன் நீதிமானா இருந்ததுனால அவன் கொடுத்த காணிக்கையை அங்கீகரித்தான். ஓகே சரி, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கிறான். ஏன் காயின் அங்கீகரிக்கிற? வாசிங்க. 1 யோவான் 3வது. எனக்கு சப்ஜெக்டே இல்லை, ஆனா உங்களுக்கு சொல்ல வேண்டியதாகி போச்சு. 3வது 12 பொல்லாத நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்து காயினை போல இருக்க வேண்டாம். என்ன சொல்ற? பொல்லாத நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். எதன் நிமித்தம் கொலை செய்தான்? எது நிமித்தம் கொலை செய்தான்? கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவமாய் இருந்ததினால். அவன் கிரியைகள் எப்படிப்பட்டது? பொல்லாதவைகள். அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள். அவன் பொல்லாதவன் கொடுக்கிற காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சுவிசேஷம் சொல்றீங்க, ரட்சிக்கப்படல, காணிக்கை கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? வாங்கி கொள்கிறார்கள் சொல்லி அடுத்தவங்க சொல்லாதீங்க. நீங்க வாங்கி கொள்ளலாம், வாங்கி கொள்ளாதன்னு சொல்லுங்க. என்னங்க செய்வீங்க? ரட்சிக்கப்படாத வீட்டுல போய் காணிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு இயேசு முக்கியமா இல்ல நீ கொடுத்த காணிக்கையில நீ ஜெபம் பண்ற பாச்சா? ஆண்டவரே சீவன். ஏங்க அவனோ பொல்லாதவன். அவன் காணிக்கை நீ வாங்கிட்டு வந்தா என்ன நடக்குது தெரியுமா? ஏசாயா 66வது அதிகாரம் 2வது 3வது வசனம். ஏசாயா 66. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயினே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவன். எங்க பழைய பாட்டுல மாடு வெட்டி பலி கொடுக்கலாமா? பழைய பாட்டுல பலி கொடுக்கலாம். மாட்டை வெட்டினா பலி கொடுத்தா என்ன மாதிரி? மனுஷனை கொல்லுகிறவன். மனுஷனை கொல்ற மாதிரி இருக்குது ஆண்டவருக்கு. ஐயோ வெட்டுறது மாடு, ஆனா ஆண்டவர் எப்படி ஃபீல் பண்றாரு? அடுத்தவனை கொல்றானே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. மாட்டை பலியிடுகிறவன் ஆடு பலியிடலாம். நாயை கழுத்தறுக்கிறவன் ஆடு பலியிட்டு வெட்டி பலியிட்டான். ஆண்டவர் பாக்குறாரு, நாய் கழுத்தறுத்து காணிக்கையை படைக்கிறவன். காணிக்கை கொடுக்கலாமா? பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும். என்னது கொடுக்கறானா? ஏன் இதெல்லாம் சொல்றாரு?
தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழியை நடந்து தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவ்வளவுதான். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. ஏன் காணிக்க பன்னீர் ரத்தமா இருந்துச்சு? என்னங்க அது? ஏங்க இவர்கள் தங்கள் அருவருப்பிலே நடக்கிறார்கள். அவன் கொடுக்கிறான் காணிக்க, அது பன்னீர் ரத்தமா இருக்கு. அவன் கொடுத்த உடனே பாக்கெட்டாரே வச்சு சோத்ராண்டவர் இவ்வளவு கொடுக்கும்படி வச்சுங்க, சீர்வதிங்க அப்படி நீங்க சொல்லுவீங்க. அவர் சொல்ற, நீ பன்னீர் ரத்தத்தை பிடிச்சு வந்தீங்க, பன்னீர் ரத்தத்தை பிடிச்சு வந்தீங்க. எப்படிடா? ஆண்டவர் பார்வையில் பன்னீர் ரத்தம், ஆனா உன் பார்வையில் விளையாண்ட காணிக்க. அப்படியா? உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரை போல மாறணுமா? இல்ல ஆண்டவர்கிட்ட இருக்கிறத எனக்கு கொடுத்துறீங்களா, எனக்கு அது கொடுக்குறீங்களா, இது கொடுக்குறீங்களா, அது இது எப்படி இருக்குங்க? அடுத்து நான் தான் உன் கூட இருக்கிறேங்க. எனக்கு ஒரு தடவை மன்னிக்கணுங்க, ஒரு தடவை ஐயா உட்கார், எனக்கு ஒரு 4 லட்சம் தேவை. வடநாட்டில் நாங்கள் ஊழியம் செஞ்சுருக்கோம். நாங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு 4 லட்சம் தேவை. ஆண்டவரே 4 லட்சம் தேவை, நீ பணம் ஆசை இல்லாதவனா இருக்கு, உனக்கு இருக்கிறது போதும்னு கேள்வி. நான் முன்னே விட்டு விலகுவதும் இல்லை. அப்ப என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. சரி நான் கேட்கல, போங்க, ஏன் நம்ம கேட்கறேன், உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு. அடுத்த நாள் ஒருத்தர் 4 லட்சம் கரெக்டா, நான் அதை உடனே அங்கே அனுப்பிச்சேன். ஏன் நான் ஆண்டவர் யார்கிட்ட சொல்றேன், நான் தான் உங்களோட இருக்கிறேன், ஏன்டா உனக்கு பணம் ஆசை? இன்னைக்கு நமக்கு பணம் தேவைன்னா எங்க போவோம்? விசுவாசி வீடு, அவங்க தசம்பா கொடுக்கணும், நேரம் அந்த வீடு போவோம். அது நல்ல திண்டுக்கல் கூட்டுவோம். இல்லைன்னா தசம்பா ஒரு வீடு போவோம். அங்க போனா எங்க ஐயா இல்ல, நீங்க அப்புறமா ஏமாந்துதான் வருது. அவிசுவாசிட்டு போய் காணிக்க வாங்காத. உன கத்தர் முக்கியமா, எவனோ கொடுக்கிற காணிக்க முக்கியமா? எங்க ஆஷா பேசுற மாதிரி நினைச்ச போறீங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணும். எதுக்கு அப்படி பேசணும்னா உள்ளங்களில பதிவு இருக்காங்க. உங்களை நான் வெறுக்கிற தப்பா போயிடக்கூடாது. தீமோத்தேயை குறித்து எல்லாரும் தங்களுக்குரிய தேடுகிறார்கள். தீமோத்தேயோ கிறிஸ்துவுக்குரிய தேடுகிறார்கள். பிலிப்பியர் 2:21 இருக்கும். சரி விடுங்க, நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம்னா விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? அவருடைய ஊழியக்காரன் இயேசு போல மாற வேண்டியவன் துரோகியா மாட்டான். நீங்க யாரும் அப்படி கூடாது. 2வது ஒருத்தன் என்னமா மாறிதான்? எனக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்க எப்படி ஆத்மாமா வாழலாம்? இதேதான் பூமிக்குரிய தேடலாம். இன்னைக்கு ஊழியத்துல வந்த ஒவ்வொருவரும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுறாங்க. நான் எல்லாரையும் சொல்றேன், மேக்ஸிமம் நான் என்னைக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் இது வேணும் அது வேணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. எல்லாமே கத்தர் கொடுத்துருக்காரு. நான் தயவு செய்து சொல்றேன், உங்ககிட்ட மாய்மாலம் பண்ணணும் இல்லை போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட என்னை பரிசுத்தம் ஆக்குறேன். ஆண்டவரே, என் கண்ணை அசுத்தமானதை பார்த்தா என் கண்ணை குண்டாக்குறேன். என் இதயம் அசுத்தமானதை பார்த்து சந்தோஷப்படுது. அது உங்களுக்கு வேதனைன்னா என் இதயத்தை ஹார்ட் ஃபெயிலியரா இருக்கேன். ஏன்னா மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். ஆண்டவரே, யார் என்ன வெறுநீட்டி குற்றம் செய்யக்கூடாது. இப்படி பரிசுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேனே தவிர ஒரு நாளும் உலக ஆசீர்வாதத்தை கேட்டதில்லை. ஆனா ஒன்றும் பரவாயில்லை. 2 1 அவன் துரோகி, 2 என்ன கிடைக்கணும் உலக ஆசீர்வாதம் தேடுவேன். 3வதாக லூக்கான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 46வது வசனம். 9:46 Luke
9. பின்பு ஆ. தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்கிற ஆ. வாக்குவாதம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஏங்க, இயேசு முன்னால போறாரு, சொல்லிட்டு போறாரு, நான் எருசலேம் போறேன், நான் மூப்பரால் பிரதான ஆசாரியன் காட்டிக் கொடுக்கப்பட்டு சாக போறேன், மரித்து 3ஆம் நாள். இப்போ பின்னால வர்றவங்க என்ன சொல்லணும்? 18 வருவாங்க பின்னால, நான் சாக போறேன்னு சொல்றேன். பின்னால வர்றவங்க, ஐயா உங்களுக்கு நேரிட கூடாது, ஐயோ உங்களை போல எங்களை மாத்திட்டு போயிருங்க, உங்களை போல மற்றவங்களை மாத்திர கிருபை தந்துருங்க அப்படி சொல்ல வேண்டாம். ஆமென். அங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எவன் பெரியவனாய் நாம் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. வாக்குவாதமே ஏன் வருது? எவன் பெரியவன்? யார் இல்ல, பெரியவன்? இல்ல. வாக்குவாதம் எதுக்காக வருதுன்னா பெரியவங்க. ஏன் வாக்குவாதம் வருது? இத்தனை பேருக்கு ஏங்க, ஐயா. இல்லைங்க, வேதத்தை சொல்லுங்க. வாக்குவாதம் அகந்தையினால் மாத்திரம் தான் வாக்குவாதம் வருது. வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்படின்னா பெருமை. செத்து போயிட்டார் இயேசு, நாம் 12 பேர்கள் நாம் பெரிய ஆளா இருக்கணும், நாம் பெரிய ஆளா இருக்கணும், நாம் பெரிய ஆளா இருக்கணும். 12 பேருக்கு ஆசை. இது என்னடா, இயேசு சாகிறத குறித்து என்ன அவங்க கவலைப்பட்டாங்களா? இல்ல, கவலைப்படல. சரி, இயேசு சாக போறாரு, நம்மள அவரை போல மாத்திரணும், நம்ம அவரை போல மாறிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களா? இல்ல. இல்ல, அவர்கிட்ட நம்ம கொண்டு வர ஆட்களும் அவரை போல மாறணும்னு ஆசைப்பட்டாங்களா? இல்ல. இல்ல. என்னதான் வேணும்? நாம் பெரியவனா? இப்ப நமக்குலாம் என்ன ஆசை? 4 பேருக்கு மத்தியில நம்ம பெரிய ஆளா இருக்கணும். ஆண்டவரே, நான் 2 வீலர்ல போனேன், எனக்கு பின்னால் வந்தாலும் நான் 4 வீலர் போறேன். அட்லீஸ்ட் எனக்கு 4 வீலர் கூட வேணாம், 2 வீலர். சரி, சைக்கிளில் போனேன், எனக்கு 2 வீலர். எதுக்கு எதுக்கு கேட்குறீங்க? கார் கேட்குறீங்களே, 2 வீலர் கேட்குறீங்களே, எதுக்கு? 4 பேருக்கு மத்தியில் பெரியவன். பெரிய ஆளாண்டா முக்கிய தானே. நான் இப்போ சும்மா உதாரணம், இன்னைக்கு நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு முடியுமாங்க? எப்படி போறீங்க? பட் 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 பட். ஆஹா, பட்டு புடவை கட்டி ஏன் போறீங்க? கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணம் பெரியவர்களாக காண்பிக்கும். 4 பேர் வந்திருப்பாங்க, 4 பேருக்கு மத்தியில மரியாதை. மரியாதை. மரியாதை ஏங்க, உங்களை மரியாதையா அவங்க பார்க்கணுமா? உங்ககிட்ட இயேசுவை பார்க்கணும். என்கிட்ட இயேசுதான் பா. அப்படி சொல்லுங்க. ஆமென். அவரை என்ன பார்க்கணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தங்களை நீதிமான்கள் என்று காட்டிக் கொள்கிறார்கள், அவரோ உங்கள் இருதயங்களை சோதிக்க. அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது அருவருப்பாய் கர்த்தருக்கு அருவருப்பு. உங்களை மேன்மையாக எண்ணணும்னு சொல்லி ஸ்டைலா இருக்கணும், 4 பேர் மதிக்கணும். ஹேர் டைலாம் அடிக்கிறாங்க, உங்களை குற்றப்படுத்தல, சும்மா சொல்றேன், டை அடிக்கிறாங்க. அது அப்ப விருப்பம். இளமையாக தெரியட்டும். இளமையாக தெரியும். 60, 20 மாதிரி பார்க்கணும். பார்த்து என்ன பண்ண போறாங்க? என்னங்க பண்ண போறாங்க? 20 மாதிரி பாக்குறாங்க. அப்படின்னு உங்க மேல ஆசை வருதுங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்ற? ஏங்க, உங்களுக்கு ஆண்டவர் தேவை இருந்துச்சுன்னா கட்டாயம் இல்லை. நீங்க பெரிய ஆளுனா 4 பேருக்கு மத்தியில மேன்மையா இருக்கணும்னு நினைச்சு எதையும் செய்யாதீங்க, எதையும் செய்யாதீங்க. நம்ம 4 பேருக்கு மத்தியில சாதாரணமா இருக்கு தெரியும். அதாவது என்கிட்ட ஒரு போதகர் வந்தார், என் போதகர் ஐக்கியத்தில் உள்ள ஒரு போதகர் வந்தார். கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் முடிக்க பாரு. வந்தார், உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்கணும் வந்தார். சொல்லுங்க பாஸ்டர். 1, நான் இன்சூரன்ஸ் வாங்கலாமா, இன்சூரன்ஸ் போடலாமா? ஃபர்ஸ்ட் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை நான் செத்துட்டா குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், சாவர கையா கூப்பிட்டாரு. அப்படியே கூப்பிட்டு செத்துட்டாலும் 5 லட்சம் கொடுப்பாங்களா? எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நாளைக்கு வரும்? ஒரு மனைவியோ பிள்ளையோ காப்பாத்துற கத்து இருக்க, அதை விட்டு இன்சூரன்ஸ்ல போட்டா வருகின்றிய, போடாத, நீ ஆண்டவர் மேல விசுவாசம் இல்ல அப்படின்னு சொன்னேன். சரி கொடுங்க, நான் போடல, கொடுங்க. சரி, அவர் ஒரு ஸ்கூட்டி பெப் வச்சிருந்தார். பெப்புனா தெரியுமா? சின்ன வண்டி அது வச்சிருந்தார்.
அது வச்சு ஓட்டி போயிட்டு வருவார். அவங்க சபையில் உள்ள ஒரு விசுவாசி குடும்பம் கொடுத்தது. அந்த வண்டியில அவர் போவார். ஆனா என்ன நடந்து போச்சுன்னா, இவர்கிட்ட அங்க உள்ள லோக்கல் பாஸ்டர் சொல்லிட்டான், பாஸ்டர் உங்களுக்கு சின்ன வண்டி ஒரு மாதிரி போறீங்க, சைக்கிள் போற மாதிரி, உங்களுக்கு ஆக்டிவாவில் போனாதான் கெத்தா இருக்கும் பாஸ்டர், ஆக்டிவாவில் போனாதான் கெத்தா இருக்குன்றாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க சொல்றது பேச்சை கேட்டு விட்டு கிடையாது, நேர ஷோரூமுக்கு போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்து வந்துட்டேன். இப்ப கேட்கிறாரு, பாஸ்டர் நான் ஆக்டிவா வாங்கலாமா, உங்களுக்கு தான் பெப்பு இருக்குது, அப்புறம் ஏன் ஆக்டிவா வாங்குறீங்க, இவங்க லோனுக்கா இல்ல யாராவது தர்றாங்களா, இல்ல லோனுக்கு தான். நான் பாஸ்டர் தப்பு செய்யுங்க, உங்களுக்கு ஆக்டிவா வேணும்னு ஆண்டவர் அறிஞ்சிருந்தா பெப்பு கொடுத்துருக்க மாட்டாரு, ஆக்டிவாவே கொடுத்தாரு. ஆனா உங்களுக்கு ஆக்டிவா போதுன்னு நினைச்சு கொடுத்தாரு. ஆக்டிவாவுல நான் சரி பெப்புல நீங்க சாட்டிஸ்பாக்சனா இருந்தா கர்த்தர் ஒரு நாள் ஆக்டிவா தருவார். ஆனா அதை விட்டுவிட்டு இது எல்லாரும் சொல்றாங்க கெத்தா இருக்குன்னு சொல்றாங்க, அந்த ஆட்கள் சொல்றாங்க நீ வாங்க போறியா, கடனுக்கா ரெடி கேஷா, ரெடி கேஷ் எவன்ட்டு இருக்க, கடனுக்கு தான் வாங்காதையா, லோன் போட்டு வாங்காத, தப்பு பாவம் அப்படின்னு சொன்ன உடனே அட்வான்ஸ் கொடுத்து பாஸ்டர் கேட்டு பாரு, தரலன்னா விட்டு நீ கடன் வாங்காத அப்படின்னு சத்தம் போட்டேன். சரி பாஸ்டர் நான் வித்ரா பண்ணி பார்க்குறேன், தரலன்னா விட்டுறேன்னு போயிட்டு இது போய் அந்த ஊரில் உள்ள பாஸ்டர்ஸ் சொல்லிட்டு, அந்த ஆள் கிடக்குறேன் உனக்கு ஆக்டிவாவில் போனாதான் கெத்திய, அதனால ஆக்டிவா வாங்கு, இது கொடுத்தாலும் அட்வான்ஸ் வாங்கிக்கின்றேன். நான் சொல்லும் போது சரி பாஸ்டர்னு போனாரு, அங்க போய் அந்த ஊழியக்காரர் கடன் வாங்க சொல்றாங்க, அவங்க சொல்றதை வச்சு கடன் வாங்குறாரு. நான் திருநெல்வேலியில முக்கூடல் என்கிற இடத்துல கன்வென்ஷன் போயிருந்தேன், முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சாயங்காலம் ரயில்வே ஸ்டேஷன்ல திருநெல்வேலியில நிக்கிறேன், எனக்கு ஒரு ஃபோன் மெசேஜ், பாஸ்டர். என்ன பாஸ்டர் என்னாச்சு, ஏன் தெரியுங்க பாஸ்டர் சாமியார் சுந்தரன் செத்து போயிட்டார் மாஸ்டர். அது எங்க சபை ஐக்கியத்தில் உள்ள ஒரு சபை. சாமியார் சுந்தரன் செத்து போயிட்டார். எப்படி செத்தாரு, இல்ல புதுசா இன்னைக்கு தான் ஒரு ஆக்டிவா வாங்கிட்டு வந்தாரு, நம்ம ஐக்கியத்துக்கு வந்தாரு. அப்ப நாங்கெல்லாம் கேட்டோம் பாத்தி வைங்க அப்படின்னு கேட்டோம். அது அவர் சொன்னார் நம்பர் பிளேட் என்ன மாத்தல பாஸ்டர் அற்பராஜ் இல்ல, அடுத்த மாசம் உங்களுக்கு பாத்தி வைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போறாருங்க. ஒரு கிலோமீட்டர் போறதுக்குள்ள ஒரு ஜல்லி ஏற்றிட்டு வந்த லாரி அடிச்சு அவர் மேல ஏறி வண்டி அவுட், குடலெல்லாம் சாய்ச்சு ஸ்பாட்லேயே செத்து. அடுத்த நாள் ஃபியூனரல் போயிருந்தேன். உங்க ஒய்ஃப் தான் சொன்னேன், சிஸ்டர் நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன் வாங்கினாரு பாஸ்டர், நீங்க வேண்டாம்னு சொன்னதால சொன்னார், நான் வாங்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா லோக்கல் உள்ள பாஸ்டர்ஸ் தான் உனக்கு கெத்தா இருக்க வாங்கியா அந்த சொல்றாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னு தான் வாங்கிட்டாரு. இன்னைக்கு போயிட்டாரு. அருமையான ஊழியக்காரரே நல்லா கவனிச்சுங்க, உனக்கு ஆடம்பரமா வாழணும்னு எதுவும் நினைச்சு செய்யாத, நாலு வரைக்கும் மத்தியில மேன்மையா இருக்கணும்னு சொல்லி எதையும் நினைச்சு செய்யாத. அவங்களுக்கு என்ன தெரியுமா, நாலு வரைக்கும் மத்தியில யார் பெரியவன், யார் பெரியவன், நான் பெரியவன். அப்படியாது அந்த மாதிரி ஆடம்பரமா வாழலாம்னு நினைச்சு எதையும் செய்யாத பிரதர் சிஸ்டர் செய்யாதீங்க. சரி எனக்கு பிரசங்கத்தை இன்னும் 10 நிமிஷம் முடியும். ஐயா பெர்மிஷன்ல 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி தலையாட்டுறீங்க. தலையாட்டுதலுக்கு நான் முடிச்சேன். இல்லை பேச முடியாது, ஏன்னா தலைவர் இல்லையா பேசு எப்படியோ சொல்லி டைம் வாங்கிட்டீங்கன்றீங்களோ, கொடுத்துறேன் டைம். ரைட், இப்போ கவனமா கேட்டுங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம், மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல எல்லாருக்கும் தெரியும், ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார் நமக்கு தெரியும். நீங்க பாருங்க ஆமோஸ் 6:8
நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரண்மனைகளை பகைக்கிறேன். நான் நகரத்தையும் போதும். யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரண்மனைகளை பகைக்கிறேன். ஏங்க, இந்த ஈசாக்கு சாகு வரைக்கும், அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சாகு வரைக்கும், ஆபிரகாம் சாகு வரைக்கும் இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? கூடாரத்துல. கோடீஸ்வரங்க, பூமி தாங்க கூடாத ஆஸ்தி, கூடாரத்துல. இப்ப அப்பா தாத்தாவும் செத்தாச்சு, மாமா அப்பாவும் செத்தாச்சு. இப்போ யாக்கோபு தான் பார்த்தா நமக்கு இருக்கிற வசதிக்கு நம்ம ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு என்ன கட்டினா, அது என்ன இருக்கு? அரண்மனைகளை கட்டினான். பேலசஸ். குடிசையில வாழ்ந்தவன் 4 வரைக்கும் மத்தியில் மேன்மையா இருக்குன்னு சொல்லி அதை கட்டினான். அதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு? நான் யாக்கோபுடைய மேன்மை வெறுத்து அந்த அரண்மனைகளை பகைக்கிறேன். அப்படி நான் யாக்கோபை நேசித்தது உண்மைதான். ஆனா யாக்கோபு மேன்மையா நினைச்சான் பாத்தீங்களா, அதெல்லாம் வெறுத்து தருது, பகைக்கிறேன். எது உனக்கு மேன்மையா தெரியுது? எது உனக்கு மேன்மையா தெரியுது? 4 வரைக்கும் மாத்திரம் ஆடம்பரமா வாழ்றது மேன்மையா தெரியுதா? பகைக்கிறேன். உன்னை நேசிக்க கூடியவன் அப்படி செஞ்ச பகிர்ச்சி. தயவு செய்து வாழ்க்கையை சரி பண்ணி 4 வரைக்கும் மத்தியில் மேன்மையா இருக்குன்னு நினைக்காதீங்க, பெருமை நினைத்தோம். சரி விடுங்க, ரைட். 3வது பார்த்தாச்சு. ஒருத்தன் யாரு? முதல்ல துரோகி. 2வது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? உலக ஆசீர்வாதம் கிடைக்கும். 3வதாக பெருமை. 4 வரைக்கும் மத்தியில் பெரிய மேன்மை போங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்முடைய அவரோட சேர்த்தது எதுக்கு? அவருக்கு அறியத்துக்காக. இது புதுசா இருந்து என்ன பண்ண போறீங்க? அவரோடு கூட இருந்து என்ன பண்ண போறீங்க? அவரோடு இருந்து அவரை போல மாறணுங்க. அடுத்ததுதான் ஜனங்களை கொண்டு வந்து அவரை போல மாத்தணுங்க. இப்ப நம்ம அந்த இன்டென்ஷன்ல தான் சபை நடத்துறோமா? அந்த நோக்கத்தை தான் நடத்துறோமா? நான் அவரை போல மாறணும்னு சொல்லி என்னைக்காவது நினைச்சீங்களா? இல்ல அவற்றை கொண்டு வர ஜனங்கள், ஆண்டவரே இந்த ஜனத்தை கரை படையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவரே என்னைக்காவது நினைச்சீங்களா? ஏதோ எல்லாரும் செய்யற தொழில் மாதிரி நமக்கு ஒரு தொழில் மாதிரி ஆச்சு. தொழில் செய்யற கூடல, ஊழியம் செய்ய கூடாது. சரி, இப்போ கடைசியில் ஒருத்தர் நான் சொல்றேன், வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் தலைப்பு. எல்லாரும் என்ன பாக்குறீங்க? அதிகாரம் சரியா. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? ஆங்கிலத்துல the revelation of Saint John the divine அப்படின்னா தெய்வீக சுவாவுள்ள யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். இது இவனா போட்ட டைட்டிலா ஆவியானவர் போட்டதா? அவன் போட்ட டைட்டில். மத்த யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம், 3ஆம் நிருபம். ஆனா இது மட்டும் எப்படி இருக்கு? திவ்ய வாசகனாகிய யோவான் அப்படின்னா அர்த்தம் ஆங்கிலத்துல the revelation of Saint John the divine, தெய்வீக சுபாவமுள்ள யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப அந்த யோவானுக்கு என்ன சுபாவம் வந்துருச்சு? இயேசு போல மாறிட்டானா? இயேசு போல மாறிட்டானா? அவருக்கு மாற முடியும்னா நம்மளால மாற முடியாதா? மாற முடியாதா? அவருக்கு மாறணும்னு நோக்கமே என்ன தெரியுமா? மகிமையில உங்க கூட இருக்கணும். மகிமையில உங்க கூட வலது பக்கத்துல நானும் இடது பக்கத்துல எங்க சகோதரன் நினைக்கணும். நாங்க மகிமை அடையணும். அவங்க மோட்டிவே தான். அதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னான்னு செய்யணும். ஆண்டவரை குறித்து வசனம் சொல்றோம், கடைசியில சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். அப்போ அவன் யோவானை பார்த்து, யோவான்ட அந்த அம்மா பார்த்து சொல்றேன், ஸ்திரீயே அதோ சிநேகிதே மகனே அதோ சொன்னா. உடனே என்ன செஞ்சானா? உடனே அந்த நேரமே அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்னு இதுல இருக்கு. ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? அந்த நேரமே அவளை தன் வீட்டுக்கு கூட்டிட்டான். ஏங்க, வீட்டுல பெற்றவங்க இல்லையா? குடும்பம் இல்லையா? அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கலையே? அப்படி நினைக்கலையே. சொன்னவர் ஆண்டவர். ஆண்டவரோட என் மனைவி பிள்ளைகள் பெருசு இல்லை, என் குடும்பம் பெருசு இல்லை. ஆண்டவர் சொன்னா நான் செய்வேன்.
இம்மிடியேட்டா செய்றாங்க. இப்ப பாருங்க, நான் புரியுற மாதிரி சொல்றேன். அவன் எப்படி இயேசுடைய சுபாவம் வந்து முடிக்க போறேன். வாசிங்க. யோவான் 1 யோவான் 1 3 நீங்களோ எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன சொல்றாரு? நீங்களும் எங்களோட ஐக்கியமா இருக்கும்படி கண்டும் கேட்டும் இருக்கிறதை அப்படின்னா இவருடைய ஐக்கியம் எங்க இருந்தா? எங்களுடைய ஐக்கியம் நல்ல கவனிச்சுங்க, அதுல வாசிக்கிறத. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்ப இதை விளக்கமா சொல்லி முடிச்சிடறேன், அவ்வளவுதான். ஐயா வாங்க. இவர்தான் குமாரன், அவர் பிதா. பிதா தனி, குமாரன் தனி, மாற்றம் இல்லை. நீங்க எங்கேயாவது தப்பா நான் சொல்றேன். இப்ப நான் இவரோட இருக்கிறேன். இவரோட ஒருமித்து போகணும்னா இவர் சொன்னபடிதானே செய்யணும். அப்படிதானா? அதுதான் சொல்றாரு இயேசு சொல்றாரு. யோவான் 14:23. சரி, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனங்களை கை கொள்வான்னு இருக்கு பாருங்க. 14:23. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். நீங்க இப்ப இயேசுவே, நான் இவர் மேல அன்பா இருந்தா என்ன செய்வேன்? அவர் சொன்ன வசனத்தை கை கொள்ளுவேன். அதனால என்ன நடக்கும்? அடுத்த சென்டென்ஸ். அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஏங்க, நான் இவரோட சேர்ந்து இவர் சொன்னபடி செய்றேன். உடனே ஐயா வாங்குறீங்களா? இவர் பிதா என்னிடத்தில் அன்பா இருப்பார். ஏன் அன்பா இருக்கிறாரு? ஏங்க, இதான் சொன்ன வசனத்தை தாங்க இயேசுவே சொன்னாரு. பிதாவில் அன்பா இருந்து அவர் செஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. பிதா இயேசு சொன்னதெல்லாம் யார் சொன்னது? பிதா சொன்னது. அப்படிதானா? இப்போ நான் இவர் மேல அன்பா இருந்து வசனத்தை கை கொண்டேன்னா இவர் ஏன் என் மேல அன்பா இருக்காரு? நான் சொன்ன வசனத்தை தான் என் புள்ள சொன்னாங்களா? நான் உன் கூட அன்பா இருக்கிறேன்னு சொல்லி ஏன் கூட இவர் அன்பா இருக்கிறார், இப்படி அன்பா இருக்கிறார். இப்போ இது ரெண்டு பேரும் என்ன பண்றாங்களா? ஏன் கூட வாசம் பண்றாங்க. ஏன் கூட வாசம் பண்றேன்னா என்ன தெரியுமா? டெம்பரவரி ஸ்டே இல்ல, பெர்மனன்ட் ஸ்டே. புரியுதுங்களா? ஏன் கூட வாசம் பண்றாங்க. நான் வசனம் படி வாழ 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 ஏன் கூட வாசம் பண்ண ரெண்டு பேரும் வாசம் பண்ண. எப்படி? நான் தப்பா போனா சரியாத, தப்பா போனா சரியாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இப்படி என் கூட தான் இருக்க நான் யார மாதிரி யாருவேன்? இயேசு போல மாற முடியுமா? ஆமென். அப்ப நீங்க ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா இயேசு. ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு. என்னுடைய ஐக்கியம் சொல்லல, எங்களுடைய ஐக்கியம் அப்படின்னு அர்த்தம். நான் இவங்களோட ஐக்கியமா இருக்கேன்னு சொல்லல, இயேசுவோட பிதாவோட எங்களுடைய ஐக்கியம். அப்ப இவர் யாரோட ஐக்கியம் சொல்றாரு? இயேசுவோடு பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறவர்களோடு கூட ஐக்கியம் செய்றாரு. சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நான் புரியுற மாதிரி சொல்றேன். நான் இவர் இயேசு, இவர் பிதா. சரிதானே? சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படி ஐக்கியப்படுறேன்னு. நான் ஒரு பாஸ்டர் பார்த்துட்டு திரும்புறேன். ஏன் பார்த்து திரும்புறேன்? அந்த ஆள் மனுஷனா என்ன மாதிரிலாம் திட்டா தெரியுமே? அவனை பார்க்கறதுக்கு வெட்கமா விளையாடுறேன். மன்னிக்கலையே, மன்னிச்சு நான் எல்லாரையும் மன்னிக்கலையா? நீ மன்னிச்சு அப்படியா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு மாறுறேன். இப்ப யாருடைய எண்ணத்துக்கு வந்துட்டேன்? குமாரன் எண்ணத்துக்கு வந்துட்டேனா? குமாருடைய வார்த்தைப்படி நடக்கிறேன்னா ரைட். இப்ப நான் கடன் வாங்க போறேன். ஒரு 2 வீலர் கடையில் நிக்கிறேன். என்ன பண்ண போறேன்? ஐயா, ஒரு 2 வீலர் வாங்கலாம்னு பாக்குறேன். காசு வச்சிருக்கியா? ஐயோ, ரேஷன் கார்டா காமிச்சா கொடுத்துருவான். நான் கடன்லாம் வாங்க போறேன். அன்பினால் ஒன்று வேறொன்றையும் குறித்து கடன்படக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். நான் தான் எழுதினேன், நான் தான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? கடன் வாங்க கூடாது. வாங்கக்கூடாதா? உங்களோட நான் ஐக்கியப்பட முடியாது. நான் கடன் வாங்கிட்டா என்ன அர்த்தம்? இவர் கூட ஐக்கியம் இல்லை, நான் விலகிறேன். நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னா இவரோட ஐக்கியமானேன். ஆனா இவரோட ஐக்கியப்பட
பிதாவும் என் கூட அன்பா இருக்கிறார், என் கூட இருக்கார். இப்ப பாருங்க, நாங்கள் எங்கள் ஐக்கியம். புரிஞ்சுங்க, நான் சொல்லி முடிக்க போறேன். எங்கள் ஐக்கியம் பிதா. என்னுடைய ஐக்கியம் சொன்னா வேறங்க, அது எங்கள் ஐக்கியம் தான் பாஸ்டர் இருக்கு. எங்களுடைய அப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய ஐக்கியத்தை இவரோடு கூட மட்டும் இல்ல, புரியுற மாதிரி சொல்றேன். ஐயா கொஞ்சம் முன்னால் நில்லுங்க, ஐயா நீங்க வாங்க. இப்ப இவங்கெல்லாம் இந்த 3 பேரும் இவங்களோட ஐக்கியப்பட்டவங்க. யாரோட? பிதாவோடும் குமாரனோடும் கூட ஐக்கியப்பட்டவங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? பிதா என்ன சொன்னாரோ, இயேசு என்ன சொன்னாரோ அப்படியே செய்யறதுனால இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டாங்க. இயேசு சொன்னது பிதா சொன்னதுனால பிதாவும் ஐக்கியப்படுறாரு. 3 பேரும் இவங்களோட ஐக்கியப்பட்டிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் கூட சொல்லல, நான் யாரோட இருக்கிறேன் தெரியுமா? பிதாவோடும் குமாரனோடும் கூட ஐக்கியமா இருக்கிறவங்களோடு கூட ஐக்கியமாய். ஐயா என் ஐக்கியம் முதலாவது இருக்கிறதா இயேசுவோடும் பிதாவோடும். 2வது பிதாவோடும் குமாரனோடும் கூட ஐக்கியப்பட்டிருக்கிற இவங்களோட ஐக்கியம். இவங்க என்ன சொல்லிடுவாங்க, நான் தவறிச்சா கூட அப்படி செய்யாது ஆண்டோட வசனம் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சரிப்படுத்துவாங்க. ஆனா எவங்கிட்டயாவது காலி பசங்களோட சேர்ந்தா நம்ம காலி. உங்க ஐக்கியம் யாரோட? இயேசுவோடும் பிதாவோடும் கூட இருக்கணும். இயேசுவோடும் பிதாவோடு இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? இயேசு என்ன சொன்னாரோ அப்படியே கேட்டா பிதாவும் குமாரனும் ஏன் கூட ஐக்கியம். அதோடு மாத்திரமல்ல, பிதாவோடும் குமாரனோடும் கூட ஐக்கியப்படுகிற, அதாவது வசனத்தின்படியே வாழக்கூடிய ஊழியக்காரனோட ஐக்கியமாக்கு இயேசு போல அப்படிலாம் வாழ முடியாது. அவன் மாதிரி இவன் மாதிரி வாழ்வேன்னு சொன்னா நீ அவனை போல இவனை போல இயேசு போல மாறுமா? ஆமென். இயேசு போல மாற முடியுமா? ஆமென். ஹalleluya. ஆண்டவரே சொல்லாம இப்போ, ஆண்டவரே உங்களை போல என்ன மாறி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உங்களை போல என்ன மாத்திருங்கப்பா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ற பிள்ளையா இருக்க ஊழியக்காரனா இருக்கு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, மன்னிச்சுங்கய்யா, முடிச்சுட்டேன். சரி அப்ப முடிச்சிட்டேன். சரி இப்ப எல்லாரும் கவனிங்க. இப்போ இயேசு உங்களை அவரோட சேர்த்தது இயேசு போல மாற, இயேசு கிட்ட சேர்க்க. அதுதான் ஜனங்களை இயேசு போல மாத்த. என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் துரோகியா இருக்க மாட்டேன், இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். உங்க விஷயத்துல நான் ரொம்ப அசுத்தமா நடந்துட்டேன், என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்க. அதோடு மாத்திரமல்ல, என்ன கிடைக்கிறது சுத்திட்டு இருந்த நாட்கள் உண்டு, இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன், உங்க கூட இருப்பேன். 3வதாக ஆண்டவரே 4 பேருக்கு மத்தியில் மேன்மையா இருக்குன்னு நினைச்சேன், இல்ல உங்களை போல எளிமையா இருக்கேன். அதோடு மாத்திரமல்ல, நான் உண்மை போல மாற விரும்புறேன். ஒரு யோவானுக்கு இயேசு போல மாற முடியுமானா உங்களுக்கு எனக்கு மாற முடியும். ஆமென். ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். உங்களோடு கூட நானும் பிதாவோடு ஐக்கியப்பட விரும்புறேன், பிதாவோடு குமாரனோடு கூட ஐக்கியப்பட்டவர்களோட விரும்புறேன், ஐக்கியம் கொள்ள விரும்புறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என்னை உங்களை போல மாத்திருங்கப்பா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை உங்களை போல மாத்திருங்க, என்னை உங்களை போல மாத்திருங்க. அதுக்குதானே என்ன உங்களை கூட சேர்த்தீங்க. நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். தீர்மானம் எடுத்தவங்க இந்த பாட்டு, உங்களுக்கு பழைய பாட்டு தெரியும் நினைக்கிறேன், பாட்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் ஊருக்கும் உடையோ மலையோ உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகள்
திரும்பவும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் எங்குமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பாடலுக்கு உம்மை போல் யாருண்டு. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொண்டிருப்போம். கர்த்தர் மெய்யாக நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு இருக்கிற பாஸ்டர் சந்திரசேகர் வந்து ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். வாங்க. ஜெபம் பண்ணுவோம். தேவரே, நீர் எங்களோடு கூட பேச அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்று எங்களோடு கூட நீர் முகமுகமாய் நீங்கள் பேசியிருக்கிறீர். எதற்காக நீர் அழைத்தீர் என்று சொல்லி இன்றைக்கு தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அப்பா, நாங்கள் எப்படியாய் வாழ வேண்டும், எப்படியாய் ஊழியம் செய்ய வேண்டும், நீர் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர் என்பதையும் தெளிவாய் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். எங்களிடத்தில் அநேக குறைகள் உண்டு. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எப்படியாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களை நாங்களே எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உங்கள் தாசன் மூலமாய் எங்களோடு கூட பேசினீர். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ கற்று கிருபை செய்கிறாங்க. உங்களுடைய வசனத்தின்படியாக வாழ கற்பவர்கள் கிருபை செய்கிறாங்க. எங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு கூட இருக்கிறது. ராஜா, ஆமாண்டவரே, எங்கள் ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது என்பது மிக முக்கியம். அப்பா ஆண்டவரே, அருமையான ஊழியர்களை நீங்கள் கொடுத்திருக்கீங்க. அவர்கள் ஆண்டவரே நல்ல ஐக்கியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய், எங்களோடு கூட இருக்கும்படியாய், நாங்கள் தேர்ந்தெடுக்கும்படியாய், ஐக்கியப்படும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. தேவ செய்தி கொடுத்த உன் வாசனை ஆசிரியரையும் அவருடைய ஊழியத்தை ஆசிரியரையும் பன்மடங்கு பெருக செய்கிறாங்க. இன்றைக்கு கேட்ட எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஊழியத்துல ஒரு ஆண்டவரை மாறுதலை நீர் அந்தபடி காலம் நாங்கள் உங்கள் வார்த்தையின் பிரதிபலிப்பை நாங்கள் உணர்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவி நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவுசெய்து அந்த புல்பிட்டை முன்னாடி வச்சிருங்க. இப்பொழுது நாம் கர்த்தருக்காக காணிக்கை செலுத்த போகிறோம். நாம் எல்லாரும் காணிக்கை கரங்களை வைத்துக் கொள்வோம். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துவோம். சிஸ்டர் வந்து வானதி ரவீந்திர சிஸ்டர் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். கொஞ்சம் இப்படி வச்சிருக்கீங்க சென்டர் இல்லை ஒரு மைக்கை கொடுத்துருக்காங்க. Praise the Lord. Hallelujah.
சொல்லும் அடிய கேட்கிறேன், நீ சொல்லும் அடிய கேட்கிறேன், நீ சொல்லும் அடிய கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் பாஸ்டர் ரத்னகுமார் அவங்க ஒரு சில ட்ரெஸ் வாங்காம இருக்காங்க. அவங்களுக்கு அது பேர் வாசிக்கும் பொழுது நீங்க வாங்க. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சாமுவேல் ஜெயக்குமாரி மதுரவாய். அடுத்தது பாஸ்டர் டோமினிக் செபஸ்டினியா, அவருடைய மகன் ஜோன்ஸுக்கும் சேர்த்து வருவார். தொடர்ந்து இன்றைக்கு நம்ம கூட்டத்தை பொறுப்பேற்று நடத்தின நம்முடைய சட்ட ஆலோசகர் செல்லதுரை ஐயாவுக்கு தேங்க்யூ பாஸ்டர். தொடர்ந்து நீங்கள் ரிசிப்ட் வாங்கியிருப்பீங்க, சந்தா கட்டினவங்க. ஒரு 4 பேருடைய நம்பர் மாத்திரம் சொல்கிறேன். 334 உங்கள் ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்கள் பேஜில் வந்து நேம் எழுதியிருக்கு, எங்கள் பக்கம் இருக்கிற சீட்டில் வந்து நேம் எழுதலை. எங்கள் பக்கம் நேம் எழுதியிருந்தால் தான் யார் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு கணக்கு வரும். அதனால் கொஞ்சம் ரிசிப்டை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். 334, 335, 349, 343. அதை கொஞ்சம் அப்புறமா நீங்கள் என்னை பார்த்து சொன்னீங்கன்னா உங்கள் பேரை நான் நோட் பண்ணி அதை பதிவு பண்ணிட்டு கற்றுக்கணும். தேங்க்யூ. நீங்கள் சந்தா செலுத்துங்க. மாதம் மாதம் நம்ம ஜனவரி மாதத்தில் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்குறோம். இப்பொழுதும் முடிவு வந்திருக்கிறோம். ஐயா வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அதே நாமத்துக்கு மேம்படுவதாக எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் கலந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பெருமொண்ட அருமையான போதகர்களுக்கு நல்ல ஆலோசனை. ஒரு நாட்களுக்கு பிறகு மிக நேர்த்தியான ஒரு ஆலோசனை கேட்க தேவன் திருவை பாராட்டினார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக முறை எங்கள் ஏபிசி ஐக்கியத்திலே அவர்கள் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருந்தது. அதற்கு ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாசம் பால் விவேகானந்தன் அவர்கள் ஏதோ ஒரு ஜப குறிப்பு ஒன்று சொல்ல விரும்புகிறார். அன்பானவர்களே, ஒரு ஜப குறிப்பு தான். கடந்த நாட்களிலே ஆண்டரங்கன்னு சொல்லி பாஸ்டர் குறுக்குப்பேட்டையில் இளைய முதலீட்டர் சபை வச்சிருக்காரு. அவர் வந்து சபை நடத்தும் பொழுது அருகாமையில் இருக்கிறதான பிஜேபி ஒரு கட்சிக்கார் வந்து சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பிப்ரவரி மாதம் தான் சபையை ஸ்டார்ட் பண்ணார். வாடகை எடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு. அப்புறம் கேட்டால் ஆர்எஸ்எஸ்காரங்க பேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்து முன்னணி பேரை சேர்க்குறாங்க. எலெக்ஷன் வரதுனால அவங்களாம் அப்படி பண்ணி இப்போ நாங்கள் போய்ட்டு குறுக்குப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கண்ணன் கிட்ட பேசினேன். அதே மாதிரி சதாசிவம் ஏசிக்கிட்டே பேசினேன். சர்ச்சை நடத்தக்கூடாது, கார்பரேஷனில் ஆர்டர் வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்படி ஒரு ரூல்ஸே இல்லைங்களா சார், இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் எல்லோரும் சபை நடத்துகிறோம் அப்படின்னு நான் பேசினேன். அதுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் நான் சபை நடத்துனீங்கன்னா நான் வந்து சீல் வச்சுருவேங்க. அப்புறம் அந்த தொகுதி எம்எல்ஏ எபினேசர் அண்ணனை போய் நான் பார்த்து பேசினேன். பாஸ்டர் நீங்கள் வரீங்களா, நம்ம 2 பேரும் போய் சபை நடத்தலாம், யார் வராங்க பார்த்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னாங்க. மறுநாள் காலையில் இருந்துச்சு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் சர்ச்சை நடத்தினா போலீஸில் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. பாஸ்டர் எம்எல்ஏ என்ன சொன்னாருன்னா இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னாங்க, டிசி போய் பார்த்தேன். அவர் சேர் போட்டு கூட உட்கார வைக்க மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன், நான் ரூல்ஸ் என்ன சார் இருக்குது, யாராவது வந்தாங்கன்னா உட்கார வைக்கிறதுனால 50 பாஸ்டர் வந்துட்டாங்க அந்த இடத்துல இருக்கு. மோசஸ் அண்ணன், குமார் பாஸ்டர், ஏகமா பிள்ளைங்க எல்லாமே. அப்புறம் சக்திவேல் கிட்ட நான் பேசுகிறேன். அவர் சார்கிட்ட பேசிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கலெக்டர்கிட்ட ஒரு இது வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் இளையாருன்னா ஆல்ரெடி அருணாவோட மகன், அவர்கிட்ட பேசி அந்த நாதன் சொல்லிட்டு வக்கீல் இருக்கிறார் காணிக்கநாதன், அவர் மூலியமாக பேசி சேகர்பாபு கிட்ட நாங்கள் போனோம். சேகர்பாபு போயிட்டு பேசிட்டு நீங்கள் இந்த மாதிரி போங்க, நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து. ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, மற்ற பாஸ்டருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதால எங்களுக்கு வந்து டைசிஸ் தான் தலைவர். அந்த அடிப்படையில் யாராவது அட்வான்ஸு
வாடகை மேலே எடுத்து நடத்துறீங்கன்னா அதுக்கு உண்டான காப்பி ரெடியாக வச்சுருங்க. ஏன்னா என்னாண்ட கேட்டார், நான் எல்லாத்தையும் எடுத்து காட்டினேன். அந்த ஹவுஸ் ஓனர் வந்து சொல்கிறாருங்க, நான் இந்து தாங்க, எங்களுக்கு சபை நடத்துறதுக்கு எங்களுக்கு பூர்ண சம்மதங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி உண்மையிலே அந்த மனுஷனை நம்ம பாராட்டணும். அவ்வளோதான் சொல்லி கூட இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அந்த பாஸ்ட் திரும்ப அழகார். இப்போ கூட காலையில் இப்போ பேசுகிறேன், கீழே பேசுனேன், பாஸ்டர் இன்னைக்கு போகலான்றாங்க, நாளைக்கு போகலான்றாங்க கலெக்டர் பார்க்கறதுக்கு. என்னங்க நீங்கள் திங்கக்கிழமை தான் ரம்ஜானு, நேற்றுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான். ஏன்னா இந்த ஜப குறிப்பை இனிமேல் எல்லா சபையிலும் வாடகை எடுத்து நடத்துறதுல இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம மக்களின் சார்பில் அதே தலைவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நான் இந்த ஜப குறிப்பாக தான் நான் முன்னாடி சொல்கிறேன். நாளைக்கோ நான் நாளைக்கோ கலெக்டரை பார்த்து பேசும்போது இதோட சட்டத்தை மாற்றி எழுத போகிறேன். ஆமாம், கத்தருக்கு சோதரம். நம்ம இந்த மாதிரி போனால் தான் இந்த மாதிரி காரியம் நடக்கும். பாஸ்டர் வந்து எஸ்பிசியில் வந்து பர்சிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது போராட்டம் வந்தால் அவர் நம்பர் வாங்கி வச்சுங்க. ஏன்னா சென்னை மாவட்டத்துக்கு அவங்க பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்க உடனே ஃபீல்டில் இறங்கி 2-3 காரியத்தை இப்போ பண்ணியிருக்கிறாங்க. இவர் பாஸ்டர் ஃப்ராங்க்லின் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஏதாவது பிரச்சனை போராட்டம் அப்படி ஏதாவது வரும்படி இருந்ததால் இவர் நம்பரை வாங்கி வச்சுக்க, ஒரு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக ஃபீல்டில் இறங்கி அவங்க வேலை செய்வாங்க. நம்ம முடிவுக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுதும் பாஸ்டர் வந்து ஒரு மேக்சின் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேக்சினை கொடுப்பாங்க, அதை வாங்கிடுங்க. அடுத்ததாக சரி மேக்சின் இருக்கு, பனியன் இருக்கு. நீங்கள் உங்கள் சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்தவான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அடுத்த மாதம் கூடுகையில் யாராவது வைக்கணும்னு சொன்னால் பாஸ் ரத்னகுமாரை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த மாதம் பாஸ் ரத்னகுமாரை வைக்கிறதுக்காக நம் கண்களை மூடுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பம் பிடிச்ச வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அங்கே ஜீவனை நீர் கட்டிடங்கிற ஆசீர்வாதத்தை கட்டிடங்கிற விசேஷமாய் மூத்த பரிசுத்தவானை கொண்டு வந்து கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் பேசின வார்த்தைகளுக்காக எங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அவருக்கு நல்ல சுகபல ஜீவனை தந்து அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று நாமத்தை மேம்படுத்தும்படிக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் பொறுப்பேற்ற அருமையான சிறந்த ஐயாவுக்காக, ஒரு குடும்பத்தாருக்காக, ஒரு சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் மெக்டைம் டீமுக்காக ஜெபிக்கிறோம். வந்த எல்லா பரிசுத்தவான்களுக்காக, அருமையான சகோதரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர் உமக்கென்று வாழ கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் என்னென்ன காரியம் வேண்டாம் என்று விரும்புகிறோம் அதெல்லாம் வெறுத்து உமக்காய் வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தமுடைய அன்பின் சிநேகம் சமாதானமும் இன்று வென்று சதா சர்வகாலம் விசேஷமா தேவ செய்தி கொடுத்த அருமையான ஐயாவிலிருந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படியே உட்காருங்க. அப்படியே உங்களுக்கு உணவு ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த மாதம் பாஸ்டர் ரத்னகுமார் பொறுப்பில் அவர் பொறுப்பில் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு அறிவிக்கப்படும் நோட்டீஸ் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, அந்த புல்பெட்டிக்கு கொண்டு வாங்க. அந்த மேக்சின் இங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் 4 கொடுங்க. மீதி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. பாஸ்டர்